அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகின்றோம் என்றால், நமது மகரம் ராசிக்கு கார்த்திகை மாதம் ராசி பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். தற்பொழுது ராகு பகவான் உங்களது 2ஆம் வீடான குடும்ப மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார். ராகு 2வது வீட்டில் வைக்கப்படும் போது அது பெரும்பாலும் பொருள், செல்வம் மற்றும் உடைமைகளுக்கான வலுவான விருப்பத்தை குறிக்கிறது. இது பணம் மற்றும் சொத்துக்களை குவிப்பதில் தீவிர கவனம் செலுத்துவதற்கு வழிவகுக்கும். சில சமயங்களில் வழக்கத்திற்கு மாறான வழிமுறைகள் மூலம். இருப்பினும் விளக்கமானது திடீர் நிதி ஆதாயங்கள் அல்லது இழப்புகள், ஆடம்பரமான வாழ்க்கை முறை மற்றும் குடும்ப மதிப்புகள் அல்லது பேச்சு முறைகள் போன்ற நேர்மறை மற்றும் எதிர்மறை வெளிப்பாடுகளுக்கான சாத்தியக்கூறுகளுடன் விளக்கப்படத்தில் உள்ள அம்சங்கள் மற்றும் பிற கிரக இடங்களைப் பொறுத்தது. 2வது வீட்டில் ராகுவின் நேர்மறையான அம்சங்கள்: நிதி வெற்றி, செல்வம் மற்றும் நிதி ஸ்திரத்தன்மையை அடைவதற்கான வலுவான உந்துதல், ஒருவரை வெற்றிகரமான தொழில் முனைவோராக அல்லது முதலீட்டாளராக மாற்றும். வணிக புத்திசாலித்தனம், சிறந்த வணிக உணர்வு மற்றும் நிதிகளை திறம்பட நிர்வகிக்கும் திறன். சக்தி வாய்ந்த பேச்சு, ஒரு கட்டாயமான மற்றும் வற்புறுத்தும் தொடர்பு வழி தலைமை பாத்திரங்களுக்கு வழிவகுக்கும். உலகளாவிய வெளிப்பாடு, வெளிநாடுகளில் பயணம் செய்ய அல்லது வேலை செய்வதற்கான வாய்ப்புகளை குறிக்கலாம். 2ஆம் வீட்டில் ராகுவின் எதிர்மறை அம்சங்கள்: பொருள் சார்ந்த போக்குகள், ஆடம்பர பொருட்களை பெறுவதில் அதிக கவனம் செலுத்துதல் மற்றும் செல்வத்தின் மீது ஈடுபாடு. நிதி உறுதியற்ற தன்மை, திடீர் நிதி ஆதாயங்கள் மற்றும் அபாயகரமான முயற்சிகள் காரணமாக இழப்புகள் சாத்தியமாகும். குடும்ப பிரச்சினைகள், குடும்ப நிதி அல்லது பரம்பரை தொடர்பான கருத்து வேறுபாடுகள். பேச்சு பிரச்சினைகள், மிகைப்படுத்தி அல்லது மனக்கிளர்ச்சியுடன் பேசும் போக்கு தவறான புரிதலை ஏற்படுத்தும். வழக்கத்திற்கு மாறான முறைகள், செல்வத்தை பெற நெறிமுறையற்ற வழிமுறைகளை நாடலாம். தற்பொழுது கேது பகவான் உங்களது 8ஆம் வீடான ஆயுள் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார். 8வது வீட்டில் உள்ள கேது உங்களை மிகவும் வலுவான மற்றும் ஆழமான உள்ளுணர்வுடன் ஆசீர்வதிப்பார், உங்களை தைரியமாக ஆக்குகிறார் மற்றும் வேலையில் ஆபத்தான பணிகளை மேற்கொள்கிறார். 8வது வீட்டில் ஒரு நேர்மறையான கேது உங்களுக்கு சிறந்த மன மற்றும் குணப்படுத்தும் சக்தியை வழங்குவார், அதை நீங்கள் மற்றவர்களுக்கு உதவ பயன்படுத்தலாம். 8ஆம் வீட்டில் உள்ள கேது உங்களுக்கு மிகவும் வலுவான மற்றும் ஆழமான உள்ளுணர்வுடன் ஆசீர்வதிக்கிறார், நீங்கள் நிகழ்வுகளை முன்னறிவிக்கலாம். உங்களுக்கு நெருக்கமானவர்கள் மற்றும் அன்பானவர்கள் உட்பட மக்களுக்கு உதவ இந்த அசாதாரண சக்தியை நீங்கள் பயன்படுத்தலாம். அமானுஷ்ய அறிவியலின் மீதான உங்கள் ஆழ்ந்த விருப்பம், இதை ஒரு தொழிலாக எடுத்துக்கொள்வதில் உங்கள் ஆர்வத்தை வளர்க்கலாம் மற்றும் நீங்கள் அதை தேர்ந்தெடுத்தால் நீங்கள் மிகவும் சிறப்பாகச் செயல்படலாம். நீங்கள் இந்த விஷயத்தில் ஆழமான அறிவை பெறலாம் மற்றும் மற்றவர்களின் நலனுக்காக அதை பயன்படுத்தலாம். 8வது வீடு உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நடவடிக்கைகள் அல்லது நிகழ்வுகளில் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய திடீர் நிகழ்வுகளுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த வீடு விபத்துக்கள் மற்றும் விபத்துக்களுடன் தொடர்புடையது. உங்கள் பாலியல் நோக்கங்களும் விருப்பங்களும் இந்த வீட்டின் மூலம் நிர்வகிக்கப்படுகின்றன. இரகசிய ஆசைகள், தொடர்புடைய தொழில் உட்பட வாழ்க்கையில் இரகசியமான விஷயங்களில் உங்கள் நாட்டம் இந்த வீட்டில் இருந்து தெரிகிறது. அமானுஷ்ய அறிவியலுடன் தொடர்பு கொள்வதற்கான உங்கள் விருப்பங்களும் இந்த வீட்டில் பிரதிபலிக்கின்றன. இந்த வீட்டில் உள்ள கேது உங்களை தைரியமானவர் ஆக்குவார் மற்றும் பணியில் ஆபத்தான பணிகளை மேற்கொள்வார். இது உங்கள் சகாக்கள் மற்றும் மூத்தவர்களுடன் நல்ல நிலையில் இருக்கக்கூடும். தொழில் முறையில் நீங்கள் மிகவும் அர்ப்பணிப்புடனும் கடின உழைப்புடனும் இருப்பீர்கள். இது உங்கள் வாழ்க்கையில் நல்ல மற்றும் எதிர்பார்க்கப்படும் முடிவுகளை தரலாம் மற்றும் நீங்கள் தேர்ந்தெடுத்த துறையில் உங்களை உயர்வாக அழைத்துச் செல்லலாம். வாழ்க்கையில் ஸ்திரத்தன்மை உங்களுக்கு ஒரு நிலையான நிதி நிலையை கொண்டு வரலாம். இந்த நிலை உங்களை விபத்துக்குள்ளாக்குகிறது, எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். சாகச விளையாட்டுகளில் பங்கேற்பது மற்றும் வாகனம் ஓட்டுவது குறைக்கப்பட வேண்டும், தேவைப்பட்டால் மட்டுமே. காயங்களை ஏற்படுத்தக்கூடிய திடீர் சம்பவங்களை நீங்கள் சந்திக்க நேரிடும். 8ஆம் வீட்டில் உள்ள கேது உங்களுக்கு சிறந்த மன மற்றும் குணப்படுத்தும் சக்தியை வழங்குவார், அதை நீங்கள் மற்றவர்களுக்கு உதவ பயன்படுத்தலாம். மக்கள் பெருமைப்படும் ஒரு நல்ல குணத்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கலாம். உங்களின் கடின உழைப்பு திறன்கள் உங்கள் தொழிலில் நல்ல பெயரை பெற்றுத்தரும். உதவி தேவைப்படும் சூழ்நிலைகளில் உங்கள் தன்னலமற்ற உதவியையும் அன்பான ஆதரவையும் வழங்கும் நபர்களின் பாராட்டுக்களை நீங்கள் பெறலாம். 3ஆம் வீட்டில் சனி பொதுவாக ஒரு வலுவான இடமாக கருதப்படுகிறது. இது ஒழுக்கம், மீள்தன்மை மற்றும் கடின உழைப்பாளி தன்மையை வழங்குகிறது. இது தொடர்ச்சியான சுய முயற்சியின் மூலம் பிற்கால வாழ்க்கையில் வெற்றிக்கு வழிவகுக்கிறது. இருப்பினும்
இது ஆரம்பத்தில் தொடர்பு மற்றும் உடன்பிறப்புகளுடனா உறவுகளில் சவால்களை ஏற்படுத்தக்கூடும். ஆளுமை மற்றும் தொடர்பு பூர்வீகவாசிகள் பெரும்பாலும் தீவிரமான, பொறுப்பான மற்றும் நடைமுறை சார்ந்த நபர்கள். அவர்கள் பேசுவதற்கு முன்பு கவனமாக சிந்திக்கிறார்கள். அவர்கள் அதிகம் பேச மாட்டார்கள், சும்மா பேசுவதை விட அர்த்தமுள்ள உரையாடல்களை விரும்புகிறார்கள், மேலும் ஒதுக்கப்பட்டவர்கள் அல்லது உள்முக சிந்தனை கொண்டவர்கள் என்று தோன்றலாம். பகுப்பாய்வு சிந்தனை, ஆவணப்படுத்துதல், எழுதுதல் அல்லது ஆராய்ச்சி தேவைப்படும் தொழில்களுக்கு இந்த இடம் சிறந்தது. தைரியம் மற்றும் முயற்சி இந்த உபச்சாய வீட்டில் சனி காலப்போக்கில் மேம்படும் ஒரு வீடு மெதுவாக ஆனால் சீராக வளரும் மகத்தான உறுதியையும் தைரியத்தையும் வளர்க்கிறது. தனிநபர்கள் கவனமாக திட்டமிடுபவர்களாக இருக்கிறார்கள் மற்றும் கடினமான தடைகளை தாங்க முடியும். முழுமையான விடாமுயற்சி மற்றும் வலுவான பணி நெறிமுறை மூலம் வெற்றியை அடைய முடியும். உறவுகள் இளைய உடன்பிறப்புகளுடன் தொலைதூர, முறையான அல்லது சிக்கலான உறவு இருக்கலாம், அல்லது பூர்வீகம் அவர்களுக்கு பெற்றோர் அல்லது பராமரிப்பாளரின் பாத்திரத்தை ஏற்கலாம். காதல், திருமணம் பூர்வீகவாசிகள் உணர்ச்சிகளை வெளிப்படையாக வெளிப்படுத்துவது கடினமாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் நிலைத்தன்மையை நாடுகிறார்கள் மற்றும் விசுவாசமான கூட்டாளிகளாக இருக்கிறார்கள். வாழ்க்கை துணை ஒரு முதிர்ந்த நபராக இருக்கலாம், மேலும் வயது மற்றும் பரஸ்பர முயற்சியுடன் உறவு பெரும்பாலும் இணக்கமாக மாறும். தொழில், கல்வி வாழ்க்கையில் வெற்றி மற்றும் அங்கீகாரம் பெரும்பாலும் ஆரம்ப தாமதங்கள் அல்லது போராட்டங்களுக்குப் பிறகு, பொதுவாக 32 வயது அல்லது குறிப்பிடத்தக்க கடின உழைப்புக்குப் பிறகு வரும். நிர்வாகம், சட்டம், பொறியியல், எழுத்து, வெளியீடு அல்லது அரசு வேலைகளில் தொழில்கள் மிகவும் பொருத்தமானவை. முறையான கல்வியில் இடைவேளைகள் அல்லது தாமதங்கள் இருக்கலாம், ஆனால் ஆராய்ச்சி மற்றும் ஆழ்ந்த கற்றல் மீதான வலுவான நாட்டம் நீடிக்கிறது. ஆரோக்கியம், தனிநபர்கள் தங்கள் நுரையீரலில் கவனம் செலுத்த வேண்டும், மேலும் அவர்கள் அதிக பதட்டத்தை உள்வாங்கினால் தலைவலி போன்ற பதற்றம் தொடர்பான பிரச்சினைகளை அனுபவிக்கலாம். பயணம், குறுகிய பயணங்கள் வேலை தொடர்பானதாகவோ அல்லது அவர்களின் தொழிலின் நிலையான அம்சமாகவோ இருக்கலாம், ஆனால் மன அழுத்தம் அல்லது தாமதத்திற்கும் ஒரு காரணமாக இருக்கலாம். 6ஆம் வீட்டில் குரு இருப்பது நேர்மறை மற்றும் சவாலான முடிவுகளின் சிக்கலான கலவையை வழங்குகிறது. பூர்வீகவாசிகள் பெரும்பாலும் சேவை, சட்டம் அல்லது சுகாதாரத்துறைகளில் வெற்றியை காண்கிறார்கள், ஆனால் அதிகப்படியான ஈடுபாடு தொடர்பான உடல்நல பிரச்சினைகளை கவனத்தில் கொள்ள வேண்டும், ஏனெனில் வியாழன்தான் ஆக்கிரமித்துள்ள வீட்டின் விஷயங்களை விரிவுபடுத்த முனைகிறார். சேவை நோக்குநிலை, தனிநபர் சேவை, சமூக பணி அல்லது மனிதாபிமான முயற்சிகளில் வலுவான நாட்டம் கொண்டவர், மேலும் மற்றவர்களுக்கு உதவுவதன் மூலம் திருப்தி அடைகிறார். சிறந்த தொழில்கள் இந்த வேலைவாய்ப்பு சட்டம், வழக்கறிஞர்கள், நீதிபதிகள், மருத்துவர்கள், குணப்படுத்துபவர்கள், கற்பித்தல், ஆலோசனை, நிதி அல்லது அரசு பொது சேவை போன்ற தொழில்களுக்கு மிகவும் சாதகமானது. பணியிட இயக்கவியல் பூர்வீகவாசிகள் பெரும்பாலும் தங்கள் நாணம் மற்றும் நெறிமுறை அணுகுமுறை காரணமாக தங்கள் பணியிடத்தில் குருக்கள் அல்லது வழிகாட்டிகளாக மதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் ராஜதந்திரம் மற்றும் நியாயத்துடன் மோதல்களை கையாள்வதில் சிறந்து விளங்குகிறார்கள். முயற்சி மூலம் வெற்றி, வளர்ச்சி மற்றும் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் வருகின்றன, ஆனால் அவர்களுக்கு அர்ப்பணிப்பு, முயற்சி மற்றும் விடாமுயற்சி தேவை. பொது சுகாதாரம், நன்கு நிலைநிறுத்தப்பட்ட வியாழன் வலுவான நோய் எதிர்ப்பு மண்டலத்தையும் நோய்களுக்கு எதிரான மீள்தன்மையையும் வழங்க முடியும். சாத்தியமான சிக்கல்கள், குருவின் பரந்த தன்மை, உடல் பருமன், நீரிழிவு நோய் அல்லது கல்லீரல், வயிற்று பிரச்சினைகள் போன்ற அதிகப்படியான உடல்நல பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கும். ஒழுக்கமான உணவு மற்றும் உடற்பயிற்சி வழக்கத்தை பராமரிப்பது மிக முக்கியம். ஒழுக்கமான அணுகுமுறை, பூர்வீகவாசிகள் தங்கள் ஆரோக்கியத்தை நிர்வகிக்க ஆயுர்வேதம் அல்லது ஆன்மீக நடைமுறைகள் போன்ற மாற்று அல்லது முழுமையான சிகிச்சை முறைகளுக்கு ஈர்க்கப்படலாம். தற்பொழுது சூரிய பகவான் உங்களது 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார். 11வது வீட்டில் சூரியன் பொதுவாக நேர்மறையான செல்வாக்கை குறிக்கிறது. வலுவான சமூக இருப்பு, குழுக்களுக்குள் தலைமைத்துவம், பெரிய நபர்களின் நெட்வொர்க் மற்றும் கூட்டு முயற்சிகள் மற்றும் மனிதாபிமான முயற்சிகள் மூலம் வெற்றியை அடையும் திறன் ஆகியவற்றை குறிக்கிறது. இருப்பினும் குறிப்பிட்ட விளக்கம், அம்சங்கள் மற்றும் ஒட்டுமொத்த விளக்கப்பட சமநிலையை பொறுத்தது. 11வது வீட்டில் சூரியனின் முக்கிய அம்சங்கள் வலுவான சமூக நிலைப்பாடு, பூர்வீகம் நன்கு விரும்பப்பட்டவராகவும் பெரிய நட்பு வட்டத்தை கொண்டிருப்பவராகவும் அவர்களின் சமூக குழுக்களுக்குள் இயல்பான தலைவராகவும் காணப்படுவார். தொலைநோக்கு மற்றும் இலக்கு சார்ந்த, அவர்கள் எதிர்காலத்திற்கான தெளிவான பார்வையை கொண்டிருக்கலாம் மற்றும் அவர்களின் நெட்வொர்க்கின் ஆதரவுடன் தங்கள் இலக்குகளை அடைவதற்கு தீவிரமாக வேலை செய்யலாம். பரோபகார போக்குகள், மற்றவர்களுக்கு உதவுவதற்கும் சமூக காரணங்களில் பங்களிப்பதற்கும் ஒரு வலுவான விருப்பம் அடிக்கடி காணப்படுகிறது.
ஒத்துழைப்பு மூலம் தொழில் வெற்றி. குழுப்பணி மற்றும் நெட்வொர்க்கிங் முக்கியமாக இருக்கும் தொழில்களில் சொந்தக்காரர் சிறந்து விளங்கலாம். அபிலாஷைகளில் நேர்மறையான தாக்கம். 11வது வீட்டில் சூரியனின் ஆற்றல் தனிப்பட்ட லட்சியங்களை அடைய உந்துதலையும் அளிக்கும். 11வது வீட்டில் செவ்வாய் இருப்பது பொதுவாக மிகவும் சாதகமானதாக கருதப்படுகிறது. இது லட்சியம், தைரியம் மற்றும் குறிப்பிடத்தக்க நிதி ஆதாயங்களுக்கு வழிவகுக்கிறது. 11வது வீடு லாப வீடு என்று அழைக்கப்படுகிறது. மேலும் செவ்வாய் கிரகத்தின் ஆற்றல் செல்வத்தை குவிப்பதற்கும் ஆசைகளை நிறைவேற்றுவதற்கும் உதவுகிறது. இது செல்வக் குவிப்புக்கு மிகவும் நன்மை பயக்கும் நிலைகளில் ஒன்றாகும். பெரும்பாலும் சுயமுயற்சி, கடின உழைப்பு மற்றும் எதிர்பாராத ஆதாரங்கள் மூலம். பூர்வீகவாசிகள் மிகவும் லட்சியமானவர்கள் மற்றும் இலக்கு சார்ந்தவர்கள். பணம் சம்பாதிப்பதற்கும் பொருள் வெற்றியை அடைவதற்கும் வலுவான, பெரும்பாலும் ஆக்ரோஷமான உந்துதல் கொண்டவர்கள். அவர்கள் பெரும்பாலும் நிதி விஷயங்களில் நல்ல திட்டமிடுபவர்கள் மற்றும் ஆபத்து எடுப்பவர்கள். முதலீட்டு வங்கி, வணிகம் அல்லது பொறியியல் போன்ற துறைகளில் சிறந்து விளங்குகிறார்கள். இந்த நிலையைக் கொண்ட நபர்கள் பெரும்பாலும் அவர்களின் நம்பிக்கை, உற்சாகம் மற்றும் உறுதியான தன்மை காரணமாக அவர்களின் சமூக வட்டங்கள் அல்லது தொழில்முறை குழுக்களுக்குள் தலைமை பாத்திரங்களை இயல்பாகவே ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் தங்கள் இலக்குகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பெரிய மற்றும் மாறுபட்ட நண்பர்கள் மற்றும் செல்வாக்கு மிக்க தொடர்புகளைக் கொண்டுள்ளனர். செவ்வாய் மகத்தான தைரியம், வலுவான விருப்பம் மற்றும் தடைகள் மற்றும் எதிரிகளை திறம்பட கடக்கும் திறனை வழங்குகிறது. செவ்வாய் கிரகத்தின் ஆக்ரோஷமான மற்றும் போட்டித்தன்மை வாய்ந்த தன்மை சில சமயங்களில் நட்புக்குள்ளோ அல்லது மூத்த சகோதரர்களுடனோ ஈகோ மோதல்கள், வாக்குவாதங்கள் அல்லது அதிகார போராட்டங்களுக்கு வழிவகுக்கும். செவ்வாய் நல்ல ஆற்றலையும் சகிப்புத்தன்மையையும் தரும். அதே வேளையில் இந்த வீட்டில் பாதிக்கப்பட்ட செவ்வாய் உடல் செயல்பாடுகளின் போது உயர் இரத்த அழுத்தம், வீக்கம் அல்லது விபத்துகளுக்கு ஆளாகும் போக்கை குறிக்கலாம். புதன் பகவான் உங்களது 10ஆம் வீடான தொழில் மற்றும் கர்மாஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார். 10வது வீட்டில் உள்ள புதன் உங்களுக்கு பல தொழில்முறை வாய்ப்புகளை திறக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் தேவையற்ற விஷயங்களை பிரிக்க உதவுகிறது. 10ஆம் வீட்டில் உள்ள புதன் சாதகமான பல வருமான ஆதாரங்களைப் பெறவும், பல்வேறு தொழில்கள் மற்றும் வணிகங்களை ஆராயவும் செய்யும். இந்த நிலையில் இருக்கும் புதன் பத்ரயோகத்தை உருவாக்கி உங்களுக்கு புகைப்பட நினைவாற்றலையும் அதிக புத்திசாலித்தனத்தையும் தருகிறது. 10ஆம் வீட்டில் உள்ள புதன் உங்கள் வாழ்க்கையில் தேவையற்ற விஷயங்களை பிரிக்க உதவுகிறது. புதன் உங்களை ஒரு பத்திரிகையாளர், நாவலாசிரியர், கட்டுரையாளர், எழுத்தாளர், டிகோட்கணினி மொழி பொறியாளர், பேச்சு ஆலோசகர், பொது பேச்சாளர், கணிதவியலாளர், கணக்காளர், வணிகர், மேலாளர், ஒரு நிறுவனத்தில் நிர்வாகி மற்றும் தொழில் முனைவோராக மாற்றக்கூடிய தகவல் தொடர்பு குறிப்பான். புதனின் இந்த நிலை பல தொழில்முறை வாய்ப்புகளையும் தொழில் பண்புகளையும் திறக்கிறது. உமிழும் ராசியில் இருக்கும் புதன் உங்களை ஆற்றல் மிக்கவராக ஆக்குகிறார். இது ஒரு நீர் அடையாளத்தில் இருந்தால் நீங்கள் மருத்துவம் மற்றும் பிற அறிவியல் துறைகளிலும் எசோதெரிக் விஞ்ஞானங்களிலும் இருக்கலாம். புதன் பூமிக்குரிய ராசியில் இருந்தால் நீங்கள் கணிதம், கணக்கியல், நிதி பகுப்பாய்வு ஆகியவற்றை தேர்வு செய்யலாம். மேலும் நிர்வாக கணக்காளராகவும் செயல்படலாம். இருப்பினும் புதனின் அதிபதி உங்கள் ஆளுமையை சரியாக தீர்மானிக்க பல்வேறு காரணிகளுடன் பார்க்க வேண்டும். உங்கள் தொழிலை பொருட்படுத்தாமல் புதன் 10ஆம் வீட்டில் இருக்கும்போது அது உங்கள் தொடர்பு திறனை பொறுத்தது. உங்கள் பகுப்பாய்வு மனதை நீங்கள் எவ்வளவு அதிகமாக தொடர்பு கொண்டு பயன்படுத்துகிறீர்களோ அவ்வளவுதான் உங்கள் தொழில் மேம்படும். 10ஆம் வீட்டில் சுக்கிரன் அமைவது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. பொதுவாக வசீகரத்தையும் வெற்றிகரமான மற்றும் முக்கிய தொழிலையும் உயர் சமூக அந்தஸ்தையும் அளிக்கிறது. படைப்பாற்றல், ஆடம்பரம், ராஜதந்திரம் அல்லது பொது தொடர்பு ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு தொழிலில் பூர்வீகவாசி ஈடுபட வாய்ப்புள்ளது. மேலும் பெரும்பாலும் மேலதிகாரிகளாலும் பொதுமக்களாலும் விரும்பப்பட்டு மதிக்கப்படுகிறார். இது தொழில் வளர்ச்சி மற்றும் அங்கீகாரத்திற்கு ஒரு சிறந்த நிலையாகும். பூர்வீகவாசிகள் பெரும்பாலும் அவர்கள் தேர்ந்தெடுத்த துறையில் உயர் பதவி, புகழ் மற்றும் அதிகாரத்தை அடைகிறார்கள். கலை, இசை, நடனம், திரைப்படம், ஏஷன் வடிவமைப்பு, நிகழ்வு மேலாண்மை, ஆடம்பர பொருட்கள், ஹோட்டல் மேலாண்மை, சட்டம் மற்றும் மக்கள் தொடர்புகள் தொடர்பான தொழில்கள் மிகவும் விரும்பப்படுகின்றன. பூர்வீகவாசிகள் கவர்ச்சிகரமானவர்கள், சிறந்த இராஜதந்திர திறன்களைக் கொண்டவர்கள், சக ஊழியர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் இணக்கமான உறவுகளை பேணுகிறார்கள். அவர்களின் மகிழ்ச்சியான ஆளுமை அவர்களுக்கு தொழில் வாய்ப்புகளை ஈர்க்கவும் பணியிட இயக்கவியலை எளிதாக வழிநடத்தவும் உதவுகிறது. இந்த இடத்தைக் கொண்ட நபர்கள் வலுவான பணி நெறிமுறையையும் வெற்றி பெறவும் தங்கள் துறையில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தவும்
அசைக்க முடியாத லட்சியத்தையும் கொண்டுள்ளனர்.